அந்த சோழியில ஊட்டுவாங்க, அது எப்படி சொல்றோம்? எப்படி இப்ப வீரப்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோழி ஊட்டி பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி குறி போட்டு பார்ப்பாங்க. இந்த பக்கம் போனா நல்லது இருக்குமா, இந்த பக்கம் போனா நல்லது, இங்க இருந்தா நல்லா இருக்குமா என்று குறி போட்டு பார்ப்பாங்க. குறி போட்டு பார்த்தேன்னா போவாங்க. அப்புறம் போகும்போது ஒரு குருவி இருக்கு காடா, அது வந்து குறுக்கட்டும். அதுதான் ஆள் காட்டி காட்டும். இன்னும் இந்த குருவி போகுது பாரு, இப்படி ஒரு ஆளா போவாங்க. போனா அந்த பக்கம் போயிருச்சுன்னா போக மாட்டாங்க, பின்னாலே அங்கேயே தங்கிக்குவாங்க. பின்னாலேக்கே வந்துருவாங்க, முன்னாலே போக மாட்டாங்க. ஆள்காட்டு குருவியும் இந்த சோழி விட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனமா சைனா, அது அந்த சைனை பார்த்துட்டு தான் போவான். மற்ற இடத்துல வரதே முக்கியமான இடத்துல பார்ப்பான், இல்லைன்னா அந்த சைனத்தில் அப்படி போவான். அந்த பறவை தான் அதில் தான் கண்டுக்குவாங்க. ஆமாம், அந்த மரக்கொத்திங்கிறது இருக்கும், அது டைமுக்கு கத்தும், அதுவும் இருக்கும். இன்னொரு சோட்டுக்கும் இன்னொரு காடா இருக்கும், அதுதான் ஆள் காட்டி. அது ஏதோ ஒரு இடைஞ்சல் வருதுன்னா அதை வந்து குறுக்கட்டும்.